ஆல்சோ உங்கள் லாங்குவேஜுமே ரொம்ப முக்கியம். அனாவசியமாக ஒருத்தவங்க விஷயத்தில் போய் தலையிடுறது, இல்லை ஒருத்தவங்க கேட்கறதுக்கு முன்னாடியே அட்வைஸ் பண்ணுறது, இல்லை காசிப் பேசுறது, இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நீங்கள் லைஃப்பில் அவாய்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட கரியரை இம்ப்ரூவ் பண்ணுறதுல மட்டுமே உங்களோட கான்சன்ட்ரேஷன் இருந்தது அப்படின்னா உங்கள் மேலே இருக்கிற ஒப்பீனியனுமே நிறைய பேருக்கு வந்து நல்ல ஒரு ஒப்பீனியனாக இருக்கும். ஸோ யார் விஷயத்துலையும் அனாவசியமாக தலையிடாதீங்க. ஹெல்ப் கேட்டால் பண்ணுங்க. உங்கள் வேலை வந்துட்டு நீங்கள் உடனே இருங்க. உங்களுக்கு ஒரு பவுண்டரி செட் பண்ணிக்கோங்க. யார் எங்கே கூப்பிட்டாலும் போகிறது, யார் என்ன பேசினாலும் ஹிஹி லிஸ்டே இருக்கிறது, இல்லை எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிக்கிறது, உங்களை வச்சு ஜோக் பண்ணாலும் அதுக்கு நீங்கள் அலோவ் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணுறது மூலிமா உங்கள் மேலே ஒப்பீனியன் நீங்களே வந்து குறைச்சிக்கிறதுக்கு தான் சமம். இல்லை நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறீங்க அவங்க பண்ணுற ஜோக்கில் அப்படின்னா அங்கேயே ஸ்டாப் பண்ணி ஐம் நாட் கம்ஃபர்டபுள்னு சொல்கிறதுக்கு பழகிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஷிப் போகாது. உங்கள் மேலே இருக்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் தான் இம்ப்ரூவ் ஆகும். வெளியே கூப்பிடுறாங்க, அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பண்ண சொல்கிறாங்கன்னா நோன்னு சொல்லிடுங்க. அவங்களுக்காக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணி அப்படி உங்களை ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா அதை பண்ணுறது மூலிமா அவங்கள ப்ளீஸ் பண்ணுற ஒரு பர்சனாக தெரிவிங்க தவிர உங்களுக்கு ஒரு சாய்ஸ் இருக்குது, அதை ரெஸ்பெக்ட் பண்ணுவீங்கன்ற ஒரு ஃபீல் அவங்களுக்கு வர